ரோமர்ல ஒரு வசனம் இருக்கு, பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கிற பலனா இருக்கிறது. நியூ கவர்னன்ட்ல பரிசுத்தம்ன்றது என்ன? யாருனால கிடைச்சிச்சுன்னா, எனக்காக இன்றைக்கு வலது பார்சத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிற மகா பிரதான ஆசாரியர்னால எனக்கு உண்டானது. எப்பொழுதெல்லாம் உங்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்கும்படி உங்க டெம்டேஷன் பிசாசு அரண்கள் எழுப்புகிறானோ, அப்பெல்லாம் நீங்க ஒண்ணு நினைச்சுக்கணும், எங்க பரிசுத்தம் அடல்ட்ரியை மட்டும் பேசல. என்கிட்ட சொன்னார் A to Z அப்படின்னாரு. கோவத்துல இருந்து ஆரம்பிச்சு கொலை வரைக்கும் எல்லாமே பரிசுத்த குலைச்சலுக்கான ஆக்ஷன்ஸ் தான். நம்ம அடல்ட்ரி கொலை இதாண்டா பெருசுன்னு நினைப்போம். அவரு பரிசுத்தம்னா எல்லாத்துலயும் பரிசுத்தம் தான். அப்போ கர்த்தருக்கு பரிசுத்தம் தெரிஞ்சிச்சு நமக்கு. இதுக்கு மேல அப்படி இருந்தாலும் ஒண்ணு இல்ல, மறுபடியும் நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் என்ன பண்ணுவானா? எழுந்திருப்பான். ஆனா இதை நாம் அறிந்து கொள்வது நம்மை பரிசுத்தத்திலே வாழ வைப்பதற்கு ஒரு பெரிய ஏதுவாக இருக்கும்.